ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோங்க. ட்ராவல்னால என்னங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மணி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே. மணி கூட நம்ம எப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கோன்னு வச்சுக்கோங்க. ஃபுட்டு கூட நம்ம எங்கே வேணாலும் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது. ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் எப்படி ஸ்டே பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. நீங்கள் தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. பெங்களூர் ஐஆர்சிடிசியோட ரிட்டையரிங் ரூம் vlog தாங்க இந்த vlog வந்து. பெங்களூர் 1 or 2 டே ட்ரிப் பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தெய்வமணி. ஐஆர்சிடிசியில் ரிட்டையரிங் ரூம் வந்து எப்படி புக் பண்ணலாம்? இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது யூஸே ஆகாதுங்க. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகும். ரிட்டையரிங் ரூம் வந்து பார்த்திங்கன்னா 50% பீப்புள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, 50% பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை எப்படி அப்ரோச் பண்ணி ஸ்டே பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ரிட்டையரிங் ரூம் வந்து எப்படி புக் பண்ணலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா வாங்குறாங்க, ஸோ பட்ஜெட்டில் எப்படி ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஐ லவ் KSR பெங்களூர்னு போட்டிருக்கோம். ஸோ அப்படியே நம்ம நேராக உள்ளே வந்தோம்னா சைடில் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி போவோங்க. ஸோ அதில் நம்ம ஏறி போனோம்னா என்ட்ரன்ஸில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட்டையரிங் ரூம் வந்து பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ரிட்டையரிங் ரூம் வந்து ரிசப்ஷனில் வந்து நம்ம வந்து புக் பண்ணிடணும். அப்படியே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஏசி வெயிட்டிங் ஹாலை வந்து கிராஸ் பண்ணிங்கன்னா ரிசப்ஷன் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரிட்டையரிங் ரூமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்மெட்ரியோடைய ஃபேர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். நீங்கள் வந்து ஃபேமிலியோடய வந்தீங்கன்னா ரிட்டையரிங் ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ்க்கு 896 வருங்க. அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1100 நீங்கள் வந்து கேட்கலாம், அட்வான்ஸ் பேமெண்ட் தனி, இது தனியாக கட்டணுமா அப்படின்னு கேட்பீங்க. அது கிடையவே கிடையாது. நீங்கள் 1100 கட்டினாலே போதும். ரிட்டன் நீங்கள் கீ கொடுக்கும்போது அந்த 896 கழிச்சுக்கிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதேமாரி தான் 24 ஹவர்ஸ்க்கும் 1344 வரும் ரூமுக்கு வந்து. ஸோ மேக்ஸிமம் 3 to 4 பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க ரூமுக்கு. அதுக்கு மேலே வரதா இருந்தால் அந்த பெட்டுக்கு உள்ள ஃபேர் நீங்கள் கட்டுற மாதிரி வரும். நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் நீங்கள் வர மாதிரி இருந்ததுன்னா அந்த டார்மெட்ரி வந்து ரொம்பவுமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். 12 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 224 வரும். அட்வான்ஸ் பேமெண்ட் 350 வரும். 24 ஹவர்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 364. அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 500. ரிட்டன் நீங்கள் கீ கொடுக்கும்போது அந்த 500 அட்வான்ஸ் பேமெண்ட்டில் கழிச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏசிக்குள்ளே ஃபேர் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸ் ரூம் ஏசிக்குள்ளது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஏசி ரூம் வந்து பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1232 ரூபா. அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1500 ஃபார் 12 ஹவர்ஸ்க்கு. இதே நீங்கள் 24 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 வரும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து 2100 வந்து பே பண்ணுற மாதிரி வரும் அட்வான்ஸ் பேமெண்ட்டு. ஸோ இதே நீங்கள் பேச்சுலர்ஸ் வந்து ஏசியில் நீங்கள் டார்மெட்ரி வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன நார்மல் நான் ஏசி டார்மெட்ரியிலேருந்து ஏசி டார்மெட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கூட வரும் ரெண்டுத்துக்குமே. ஸோ 12 ஹவர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, 24 ஹவர்ஸ்க்காக இருந்தாலும் சரி. ஸோ இதே ஏசி சூட் ரூம்னு சொல்லியிருக்காங்க, அது எப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஸோ உமன் நான் ஏசி டார்மெட்ரிக்கும் ஸோ இதே ஃபேர் தான். நான் ஏசி டார்மெட்ரிக்குள்ளே ஃபேர் சொன்ன மாதிரி ஸோ அதே ஃபேர் தான் வரும். நீங்கள் சப்போஸ் ரூம் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா பெட் தேவைப்பட்டதுன்னா 12 ஹவர்ஸ்க்கு 392, 24 ஹவர்ஸ்க்கு 627 வருங்க. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் நீங்கள் 8 மணிக்கு எடுக்கிறீங்கன்னா நைட் 8 மணி, அந்த 12 ஹவர்ஸ் பேசிஸில் தான் அவங்க வந்து கீ கொடுப்பாங்க. ஏன்னா அடுத்தடுத்த பர்சன் வந்து வெக்கேட் பண்ணும்போது உங்களுக்கு கீ வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த 12 ஹவர்ஸ் ஷெட்யூல் வந்து வச்சுருக்காங்க. காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைட் 8 மணிக்கு வரைக்கும் தான். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு 6 மணிக்கு போனீங்கன்னா இயர்லி மார்னிங்னா ஒரு 8 o'clock வரையும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துர்லாம். நான் வந்து பார்த்திங்கன்னா டார்மெட்ரி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். டார்மெட்ரி தனி, ரிட்டையரிங் ரூம் வந்து தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏசி அண்ட் ஏசி வெயிட்டிங் ஹாலே பக்கத்தில் இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ 50 to 100 வரும். அது என்னங்கிறத நீங்கள் சரியாக பார்த்துக்குங்க. மற்ற ஸ்டேஷனுடைய வெயிட்டிங் ஹாலை பார்க்கும்போது இதை கம்பேர் பண்ணும்போது இதை நான் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஓரளவுக்கு சீட் கம்ஃபர்டபுளாக நல்லாவே இருந்தது. ஸோ உள்ளே எடுக்க முடியல, அதனால தான். கேஎம்ஏ கிராண்ட் டார்மெட்ரி இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசியோட டைப் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெட்டு,
பில்லோ, பெட்ஷீட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இந்த பீரோ மாரி இருக்கும் கீழே சின்னதாக. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டு. மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் நடுவில் ஒரே ஒரு ஃபேன் வந்து இருக்கும். இப்போ நம்ம பீரோ வந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குது உள்ளே அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேக் வச்சுக்கலாம் உள்ளே. ஸோ ஒரு ஆளுக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவு கொடுத்துருக்காங்க. கீ நம்ம கொடுத்துருவாங்க, நம்ம வந்து பூட்டிக்கலாம் சேஃப்டியாக, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ நான் சொல்லியிருந்தேன்லங்க, ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு ஒரே ஒரு ஃபேன் தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்துக்குமே அப்படி தான். டார்மெட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்குமே இதே வந்து பார்த்திங்கன்னா 3 செக்ஷனாக இருக்குது. ஜென்ஸுக்கு தனி, லேடிஸ்க்கு தனி. இதேமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏசிக்கும் வரும். எல்லாத்துக்குமே சிங்கிள் ஸ்க்ரீனாக வந்துருங்க. நம்ம இப்போ தான் தடவை டார்மெட்ரி எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் பொறுத்தளவுக்கு நல்லாவே நீட்டாகவே இருந்ததுன்னே சொல்லலாங்க. நீங்கள் வந்து டார்மெட்ரி எடுக்கல, ஒன்லி ரெஃப்ரெஷ் மட்டும் ஆகிக்கணுன்னீங்கன்னா நீங்கள் 100 கொடுத்து நீங்கள் எங்கேனே பே பண்ணிக்கலாம். ரிசப்ஷன்லாம் ஒன்றும் போகணுங்கிறது அவசியம் இருக்காது. ஃபேர் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்ப்பீங்க. அட்வான்ஸ் பேமெண்ட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ரூமோட ரெண்ட் எவ்வளோ வருதுங்கிறத நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ரிட்டையரிங் ரூம் வந்து புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும், அதுவும் ஸ்லீப்பர் புக் பண்ணி வந்திருந்தால் தான். ஏன்னா நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணி வரீங்கன்னா அதில் பிஎன்ஆர் நம்பருங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணவே முடியும் ரிட்டையரிங் ரூமு. இல்லை நீங்கள் அன்ரிசர்வ்டில் வரீங்கன்னா புக் பண்ண முடியாது. ஒன்லி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மட்டும்தான் போக முடியும். 100 ருபீஸ் மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போகிறதுக்கு. மோஸ்ட்லி இந்த வ்ளாகில் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பை ஃப்ரம் தெய்வமணி. பை ஃப்ரெண்ட்ஸ்.